ஒரு வழியா நீங்க வந்துட்டியா? அங்க 50 எதிரி நிஞ்சாக்கள் இருக்காங்க. ஆனா இங்க நம்ம வெறும் 4 பேர் மட்டும்தான் இருக்கோம். சண்டை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். எல்லாரும் இந்த கூனாய் கத்திகளை எதிரி பக்கமா பார்த்து வீசுங்க. மத்த எல்லா விஷயங்களையும் நானே பாத்துக்கிறேன். லீஃப் வில்லேஜோட எல்லோ பிளாஷ் எப்படி செயல்படுறான்னு பாரு. ஒரு செகண்ட் கண்ணை மூண்டா கூட நீ அதை மிஸ் பண்ணிடுவ. உனக்கு சீக்கிரமா குணமாயிடும். நம்ம 2 பேருக்கு வாய்ப்பட்டு இருந்தப்போ ரிந்தா அவருடைய மெடிக்கல் நிஞ்சிட்ஸோ பயன்படுத்தி நம்ம 2 பேரோட உயிரையும் காப்பாத்தினா. அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன். நான் அவனை பாத்துக்கிறேன். இதே மாதிரி உன் கென்ஜுட்சுவை பயன்படுத்தி தகவல் சேகரிக்க முயற்சி பண்ண. கேமஃபிளாஜ் ஜூட்சுவை பயன்படுத்துறேன். இதுதான் டைம். உள்ள போயிடலாம். நீ இப்ப எங்க போற? ஏன்னா உன்ன மாதிரி குழந்தையான நிஞ்சா கிட்ட இவ்ளோ பெரிய வேலையை ஒப்படைக்க முடியாது. வந்தா ஒயிட் ஃபேங் ஆஃப் தி லீஃப். பாக்குறதுக்கு நான் அப்படியே என் அப்பா மாதிரியே இருக்கேன்ல. அந்த ஒயிட் ஃபேங்கோட பையனா நீ? அப்படின்னு அதை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. அவனோட வாடையும் எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு சின்ன சத்தத்தை வச்சுதான் அவனை கண்டுபிடிக்க முடியும். ஒபிட்டோ பின்னாடி பாரு. என்னோட கண்ணு. கக்காஷி. அவங்க சின்ன பசங்களா இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்காங்க. அவங்க கதையை முடிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. உன் கண்ணுல மறுபடியும் தூசி விழுந்துருச்சா என்ன? ஒரு ஷினோபி என்னைக்கும் அழக்கூடாது. நீ கண்ணாடி போட்டிருக்கிற வரைக்கும் உன் கண்ணுல தூசிப்பட வாய்ப்பே இல்ல. வீரத்தை பேச்சுல மட்டும் கிடையாது, செயலையும் காட்டணும். என்னை எப்பவுமே யாராவது வந்து காப்பாத்துற மாதிரிதான் என் நிலைமை இருக்கு. தூக்குறதுக்காகவே பிறந்திருக்க போல இருக்கு. கூட வந்த ஃப்ரெண்ட காப்பாத்தாம விட்டுட்டு வேடிக்கை பாக்குறவன் அந்த புழுவை விட கேவலமானவன். செத்து போடா. ஒபிட்டோ நீ எப்படி? அந்த கண்கள் என்னது? இந்த வாட்டி என் நண்பர்களை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். ஒபிட்டோ உன் கண்கள் மாறிடுச்சு. ஆமா. உனக்கு எப்படி இருக்கு போ? ஆனா என்னோட லெஃப்ட் ஐ ஒரே அடியா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அவளை காப்பாத்தி ஆகணும். சரி. நீ ரொம்ப தான் பிடிவாதம் பிடிக்கிறியே. வீணா போனவன் சின்ன பசங்களை கூட சமாளிக்க முடியல. அவ இப்போ கெஞ்சுட்சுல இருக்கான்னு நினைக்கிறேன். இவ ரொம்ப வேகமானவன். எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ரிலீஸ். நீங்க இப்ப இருக்கிறது இந்த எதிரியோட கோகுக்குள்ளன்றத மறந்துடாதீங்க. இதுக்கு மேல இருந்த பிரச்சனை ஆயிடும். இங்க இருந்து வெளியே போணும். கக்காஷி. உங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகலையே? ஒபிட்டோ பரவாயில்ல விடு கக்காஷி. இதுக்கு மேல நான் பொழைப்பனாங்கிறது சந்தேகம் தான். என் வலது பக்கம் மொத்தமா நசுங்கிடுச்சு. இல்ல, இந்த நிலைமையில நீ சாக கூடாது. நீ என்ன கூப்பிட்டப்பவே நான் உன் கூட வந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. நான் கேப்டன் ஆகுறதுக்கு என்ன பிரயோஜனம்? நான் ஜோனி ஆகுறதுக்கு தகுதியே இல்ல. நம்ம 4 பேர்ல நான் மட்டும்தான். நீ ஜோனினா மாறி உன்னை கேப்டன் அறிவிச்சதுக்கு அப்புறம் கிஃப்ட் தரல. ஆனா என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. ஆனா இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான்
உனக்கு கிஃப்டா கொடுக்க போறது என்னோட ஷேரிங் கன். வில்லேஜ்ல உள்ளவங்களோ இல்ல யாரு என்ன சொன்னாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சிறந்த ஜோனின். அதான் உண்மை ககாஷி. தயவு செஞ்சு இதை ஏத்துக்கோ. ரீன், எனக்காக உன்னோட மெடிக்கல் நிஞ்சுட்சுவை யூஸ் பண்ணி என் ஷாரிங்கான எடுத்துக்கோ. என்னோட இடது கண்ணை மொத்தமா வெளியே எடுத்து ககாஷியோட இடது கண்ணாத பொறுத்திட. என் போய் பிரிய போகுது. வருங்காலம் உனக்கு கொடுக்க போற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நீ இன்னுமா சாகல? சரியான இம்சையா இருக்கே. உன் சாவு என் கையில தான். I saw it and she hit me like I be like ககாஷி, நீ தான் ரீன பத்திரமா பார்த்துக்கணும். கண்டிப்பா. நீ பதட்டப்படாத. ரீனை கூட்டிட்டு இந்த இடத்தை விட்டு சீக்கிரம் போயிடு. பரவாயில்ல ரீன், நீ போ. ஸ்டைல் குயிக் ஸ்லாப். நான் ரீன் கிட்ட இதை பத்தி சொன்னதே இல்ல. நான் அவளை விரும்புறேன். இவனுக்கு தைரியம் அதிகம் தான். என் உயிரே போனாலும் உன் உயிரை காப்பாத்துவேன். அதனாலதான் உன் உயிரை காப்பாத்த அவன் உயிரை விட்டான். ரென், இங்க இருந்து போயிடு. நான் இப்போ இறந்துட்டேனா? உனக்கு ஒன்னும் ஆகல, நீ நல்லா இருக்க. இதோட ஜூட்சு ஃபார்ம்ல தான். வேற என்ன? நான் அவங்க எல்லார் கதையும் முடிச்சிட்டேன். என்னால சரியான நேரத்துக்கு வர முடியல. என்ன மன்னிச்சிருக்க காஷி. The third great ninja war. ஒரு வழியா அந்த போர் இதோட முடிவுக்கு வந்துடுச்சு. இதுல நிறைய ஷினோபிகள் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. தலைமுறையை தாண்டி பேசப்படும். அதே நாள்ல 2 உண்மையான வீரர்கள் நம்ம ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு கிடைச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்கிட்டையும் ஷேரிங் கன் இருக்கு. அதுல ஒரு வீரனோட கல்லறையில செதுக்கப்படும். இன்னொருத்தன் இப்பத்துல இருந்து ஷேரிங் கன்னை கொண்ட ககாஷின்னு அழைக்கப்படுவான். பல கடல் தாண்டி மலைகளை தாண்டி கூடிய சீக்கிரமே எல்லாருக்கும் தெரிய வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். நெக்ஸ்ட் யார் போயிட்டு ஓடலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.